ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கிளம்பியாச்சு. நாங்கள் காலையிலேயே நான் வந்து ஒரு பேக் ஒன்று போட்டேன், சரி போடலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு வெட்டிங் டேக்கு இன்றைக்கே நாங்கள் வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தோம். அப்புறம் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து அங்கே போயிட்டு வரணும்னு, அதனால் டேரனுக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் நாங்கள் போகிறோங்க. அவங்க எங்களோட தரங்கம்பாடிக்கு வாங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே, பூ வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. பூ வந்து பறிச்சு வச்சுட்டு நான் வைக்கவே இல்லை, கட்டவே இல்லையா, அதனால கட்டி சரி நான் வச்சுக்கிறேன், ரேஷ்மா வச்சுக்க மாட்டேன்டா, நான் வந்து வச்சுக்கிறேன் கட்டி. ஜாலியாக ஒரு ட்ரிப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். என்னம்மா கிளம்பிட்டீங்களா? எஸ். இங்கே ரேஷ்மாக்கு ஜிமிக்கு வேணான்னு சொல்லிட்டா, அதனால் எங்கள் மம்மி தான் ஜிமிக்கி போட்டுக்க போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஸ்டூடியோ ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஆமாம், ஜூடியோ ட்ரெஸ் இல்லைம்மா, ட்ரெண்ட்ஸுமா. ட்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ட்ரெஸ். பாருங்க, இவங்க எல்லாருமே க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நான் மட்டும்தான் இப்போ வேறு கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன். நம்ம வந்து தரங்கம்பாடி போகிறோம். வாங்க, நம்ம போகிறதெல்லாம் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வாங்க போகிறோம். மாமா அப்பா சாப்பிடணுமாங்க, அவருக்கு பசி வந்துருச்சா? லைட்டாக பசிக்குது. அவருக்கு பசி வந்துருச்சா, அதனால அப்பா வாங்க போயிருக்காரு. உளுந்த வடைலாம் எனக்கு வேணான்ட்டாரு. இப்போதான் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் கடை வரல, எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். ஆமாம், முன்னாடி ஒரு கடைக்கு போனோமா, அங்கே வந்து வடை தான் இருந்துச்சு, அதனால அடுத்த கடைக்கு வந்தாச்சு. உங்களுக்குலாம் அப்பம் பிடிக்குமா? எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம், வெளியே போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டே டீயை குடிச்சிட்டு போயிட வேண்டியது. வந்துருச்சு. டேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வடை அப்பம். அவன் எப்பயும் 2 தான் சாப்பிடுவான். அவன் வந்து கீரை வடை வாங்கி பார்ப்பாங்க, அதுக்கு தான் ரேஷ்மா அடிச்சுப்பான். வேணாம், எனக்கு அப்பம் பாப்போம், சாப்பிட்டுட்டு சொல்லுவேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, என்னென்ன இருக்கு டேரன்? ஏய், பருப்பு வடைடா. இதுதான் கீரை வடை சொல்லிட்டு இருந்தியா? எனக்கு பிடிக்குமே. பருப்பு வடையிலே கீரை போட்டிருக்கோம். எங்க கூட எனக்கு ஒரு வாய் இல்லையா? அப்போ என்ன போலயே ஒரு வாய் தான் குடு. பருப்பு வடை ஒரு டேஸ்ட் இருக்கா? ஆமா, எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. ஓகே, எனக்கு கொஞ்சமா போதும். அது போதும். ஓகே, சாப்பிட போறோம். இப்படி சாப்பிட்டுக்கிட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் அதுக்கு லேட் ஆச்சுன்னா பசிக்கும், அதனால சரி சாப்பிடலான்னு. இன்னைக்கு வந்து தைப்பூசம் லீவ் விட்டுருக்காங்க. நம்ம டேரனை வந்து தரங்கம்பாடி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. டேரனுக்காக தான் ப்ரேயர் பண்றதுக்காக தான் வந்து நாங்க தரங்கம்பாடி போறோம். நாங்க ரொம்ப வந்து ஆசீர்வாதமான சர்ச்சு. நாங்க வந்து இதோட 3rd டைம் போறோம். கண்டினியூஸா ஒரு லாஸ்ட் இயர் போனோம், நடுவுல போனோம். +2 இல்லமா, நான் 11th படிக்கும் போது போனோம். 11th படிக்கும் போது போனேன். அப்புறம் ரேஷ்மா வந்து நல்ல மார்க் எடுத்து, அதனால நன்றி சொல்றதுக்காக போனோம். அது வந்து ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு நம்ம டேரனுக்காக ஒரு தடவை போறோம். ஆமா, இதோட 3rd டைம் இந்த தடவை. அதனால நாங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தபோது ஒரு vlog-ஆவே போட்டிருந்தோம். அது ஒரு 3 days vlog-ஆவே ஓடிச்சு. தரங்கம்பாடி வந்து பிச்சாவரம், பாண்டிச்சேரி அப்படி போனோம். சன் டிவிலலாம் அதுக்கப்புறம் தான் எடுத்து போட்டாங்க. நம்ம போன சன் டிவிலையா? ஆமாம், நம்ம சர்ச்சை பற்றி எடுத்து போட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து vlog ஷூட் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் வந்து போகும்போது ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு ஒண்ணு அப்படி ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்காது. ஆமா, நாங்க வந்து vlog-ஆ பார்க்கும்போது தான் தொடங்கி நம்ம vlog-ஏ போடலாம். ஆமா, 2025-ஓட ஃபர்ஸ்ட் vlog இது வந்து நம்மளோட ட்ரிப் vlog தான். அதுவும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான சர்ச் vlog பார்க்க போறோம். ஓகே, வடை சூப்பரா இருக்கு. இது அப்போ சாப்பிடல நீங்க? அப்பமே இல்லையே, இங்க 2 சாப்பிடு. அப்ப இருக்கா வச்சிருக்கா? சம்சா அப்பம் வடை. சம்சா வேணாம், நீங்க சாப்பிடுங்க. சம்சா டேஸ்ட் எப்படி இருக்கு? அப்ப எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்படியே கடிக்கணும். அப்ப வேணும். பார்த்தீங்கன்னா நம்ம டேரனோட ப்ரேயர் மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி டே.
அதனால 22 வருஷம் கல்யாண நாள். அதனால ஸ்பெஷலா ஆமா நினைக்கிறேன். ஏன்னா நாளையில இருந்து யாருக்கும் நாளையில இருந்து எனக்கு காலேஜ்ங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஜாலியா வீட்லயே இருந்துட்டேன். 3 மாசம் அதுலயே லீவு எல்லாம் வந்துச்சு. எக்ஸாம் மட்டும் தான் போய் எழுதிட்டு வந்தா. ஆமா ரேஷ்மா போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. காலேஜ் போக இஷ்டம் இல்ல. லீவு தான். மே மாசத்துல இருந்து ரேஷ்மாக்கு லீவு தான் நினைக்கிறேன். ஆமா மே மேல லீவ் வரும். ஆமா ஜூன்லாம் லீவ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இருக்கு. அதனால லீவும் போட முடியாதுல்ல ஃபர்ஸ்ட் டேனால. ஸோ அதனால இன்னைக்கே நம்ம போயிடலாம். டேரனுடைய ப்ரேயருக்காக தான். ப்ரேயருக்காக ஃபாஸ்டா பார்த்து ப்ரே பண்ணிடலாம்ட்டு. ஆமா இன்னொன்னு என்னுடைய வெட்டிங் டே. நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டேன். நீங்களாமும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. டேரனுக்கு பார்த்தீங்கன்னா February 15 வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ப்ரேயரில் வச்சுக்கோங்க. நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நம்ம போகிற சர்ச் எங்கே இருக்குன்னா தரங்கம்பாடியிலங்க. தரங்கம்பாடியில் புதிய எருசலேம் சர்ச்சோட பேர் வந்து புதிய எருசலேம். ஸோ அந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ணது யாருன்னா சீகன் பால் தான். அவர் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பைபிளை வந்து தமிழில் வந்து கன்வே பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரிண்டிங் மிஷின் எல்லாமே வந்து ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அதை வந்து மியூசியமாக வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அவர் ஞானஸ்தானம் கொடுத்த அந்த பிளேட்டை நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் குழந்தையாக இருக்கும்போதே அவருக்கு வந்து ஞானஸ்தானம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே அவரோட எல்லா நினைவுக்குரியது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சீகன் பால்கன்றவர் வந்து ஜெர்மன்லேருந்து தான் இந்த ஊருக்கே வந்திருக்காரு. அவர் பிறந்தது எல்லாமே ஜெர்மனில் தான். இங்கே வந்து நமக்காக வந்து பைபிள் வந்து தமிழில் அச்சடிச்சு தந்துட்டாரு. கிளம்பியாச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இட்லி நல்லா சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தரங்கம்பாடி நுழைவாயில் வந்திருக்கோங்க. ஆமா இதான் என்ட்ரன்ஸ். ஆமா உள்ள போலாம். நாங்க 3வது தடவை வரோம். அப்படியே நேரா போனோம்னா சர்ச் தாங்க. சுண்ணாம்பு மாதிரி கட்டிட்டாங்க. ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்க. இந்த இடத்த ஒரு டிஃப்ரெண்டா கட்டிட்டாங்க. நம்ம சர்ச்சு வெளியே ஸ்டைலே வேற மாதிரி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஓப்பன்ல தான் இருக்கு. ஆல்வேஸ் ஓப்பன்ல தான் இருக்கும். சச்சோ வசனமா?
சரி சரி சொல்லுங்கள். வசனம் வந்து என்ன வசனம் வந்திருக்கு உங்களுக்கு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சரி சூப்பர். பாருங்கள், நம்ம ப்ரேயர் பண்ணதெல்லாம் நடக்கணும் வந்துருச்சு. அடுத்து எனக்கு வந்து இந்த வசனம் வந்திருக்கு. ஆமாம். என்னது என்ன தெரியுமா வந்திருக்கு? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அப்படின்னு வந்திருக்கு. ரேஷ்மா நீ வந்து +1 படிக்கும்போது வந்த ஆமாம் ஆமாம் இதுதான் சர்ச்சோட பேக் சைடுங்க. அம்மா ஆவியின் கனி நீங்க பாருங்கம்மா. சந்தோஷம், சாந்தம், அன்பு, வந்து இங்கே தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். ஆமாம், நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம். இங்கே தான் சாப்பாடு அப்போ தான் எங்களுக்கு தரங்கம்பாடி எக்ஸ்பீரியன்ஸே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க வந்தோம். ஓ டேரன், எனக்கு தெரிஞ்சு டிராகன் ஃப்ரூட் தான். இல்லைடா, இப்படி தான் இருக்கும். சரி, இது டிராகன் ஃப்ரூட்டா இல்லையான்னு தெரில, ஆனால் எங்களை பொறுத்த இது டிராகன் ஃப்ரூட். இது பார்த்தீங்கன்னா பைபிள் மியூசியம். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து போயிருந்தோம் என்னம்மா, ஆனால் இங்கே இல்லை, அந்த சைடில் எங்கேயோ இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பைபிள் இந்த சர்ச்சுக்கு வந்து எனக்கு நடந்த மெராக்களை நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம ரேஷ்மாவுக்கு காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கும் நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுவும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து கிடச்சிச்சு. நாங்கள் வந்து ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி தான் நான் கட்டுறதுக்கு. எனக்கு வந்து தேவனுடைய கிருபையில் எனக்கு அது வந்து கிடச்சிச்சு. இல்லைனா நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் சேர்த்தா அவள் எடுத்துருக்க கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான கோர்ஸ் தான். அதுக்கு நான் வந்து 2.5 லட்சம் வந்து கட்டணும். என்னால் 2.5 லட்சம் கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ப்ரேயரில் தாங்க வச்சேன். அதுக்கும் நான் வந்து இங்கே நன்றி சொல்லி நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அவள் கேட்ட காலேஜே வந்து கிடச்சிச்சு. இன்றைக்கி அந்த காலேஜில் அவளும் 2nd இயர் முடிச்சு 3rd இயர் போகிறா. அந்த அளவுக்கு தேவன் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் படிக்கிறதுல அவளுக்கு பிடிச்ச கோர்ஸும் கிடச்சிருக்கு, அவளுக்கு பிடிச்ச காலேஜும். சாரநாதன் காலேஜ் தான் வேணும்னு சொல்லியிருந்தா, அதே மாதிரி அதுவும் வந்து கிடச்சிச்சு. அது இல்லாமல் சிஎஸ்பிஎஸ் பிடெக் வந்து அவள் வந்து படிக்கிறான். அந்த கோர்ஸ் தான் வேணும்னு சொன்னால் அதே கோர்ஸும் வந்து கிடச்சி இன்றைக்கி வந்து அவள் நல்லா படிச்சிட்ருக்கா. அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே நம்ம டேரனுக்கும் பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறோம். அதுக்கும் வந்து தேவனுடைய கிருபையில் நல்லபடியாக நடக்கணும். அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து அவனை நல்லா எக்ஸாம்லாம் நல்லா ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதியிருக்கணும். அது வந்து தேவனுடைய கிருபையில் அந்த எக்ஸாம் பேப்பரை திருத்துறவங்களும் வந்து தேவனுடைய கிருபையில் வந்து திருத்தணும். ஏன்னா எல்லார் கண்ணிலையும் தயவு தாங்க கிடைக்கணும். ஏன்னா நம்ம ரேஷ்மா படித்த மாதிரி டேரனும் வந்து நல்லா படித்து வரணுன்றது ஒவ்வொரு அம்மாவுக்கும் தோணும்ல. 2 பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசையே. அதை இன்றைக்கி வரைக்கும் தேவனுடைய கிருபையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய இது ஒன்றுமே இல்லை, அவருடைய கிருபை. அது இல்லாமல் நம்மளோட ப்ரேயர், உங்களோட ப்ரேயர், அது இல்லாமல் நம்ம டெய்லியும் வந்து தேவனிடத்தில் வந்து கேட்டுக்கொள்கிறது வந்து அவர் கொடுப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு கேட்டால் தான் எல்லாமே நிறைவேறும். அப்படி தான் நாங்கள் வந்து போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 2 சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, அவங்க 2 பேருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். உங்கள் பையனும் வந்து உங்கள் அக்கா பையனும் நல்லா வந்து மார்க் எடுப்பாங்க, நான் அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர் குழந்தை நல்லபடியாக உங்களுக்கு வந்து தேவனுடைய கிருபையில் உங்களுக்கு நல்லபடியாக அவர் ஆசீர்வதித்து உங்கள் கையில் வந்து தேவன் குழந்தைய கொடுப்பாரு. நான் அதையும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
அதனால் சுபேதா சிஸ்டர் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். தைரியமாக இருங்க. கெட்சியா சிஸ்டர் உங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக ப்ரேயருக்கெல்லாம் தேவன் பதில் தருவார். நீங்களும் வந்து டெய்லியும் உங்கள் ப்ரேயரில் வச்சுக்கோங்க சிஸ்டர். ஓகே, சூப்பராக இருக்குல்ல? என்ன பண்ணுறாங்க? அது என்ன பண்ணுவாங்களாம்? நண்டு வருமோ? சும்மா தண்ணி வருதா பார்ப்பாங்க, வேற என்ன செய்வாங்க? தண்ணி வரதானமா செய்யும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. அங்கே தானே போட்டிங் போனோம். போட்டிங் போனோம். அது இல்லை போனோம். இல்லை போட்டிங் போனோமே. இல்லை போனோம் மாட்டில போவே சரி, போட்டிங் இருந்தால் வேணா போவோம். நம்ம வேண்டாம். போட்டிங் கட்டாலே எங்கள் அம்மாவுக்கு அலர்ஜிங்க. ஏன்னா நாங்கள் போட்டிங் போய் பழகிட்டோம். அதனால தான். அம்மா திரும்பி நில்லுங்கம்மா. அம்மா அலையோட உங்களை எடுக்கிறோம்மா. திரும்பி நில்லுங்கம்மா. அப்படியே நில்லுங்க. அம்மா நீங்கள் இங்கே பார்க்க மாட்டீங்களாம்மா? பாரு அலை அடிச்சு தண்ணி வந்து. ஓ, அதில் உட்காந்துக்கிறதுக்கா? பரவாயில்ல, இது நல்ல ஐடியாவா இருக்கே. என்ன செய்யணும்? இங்க நில்லுங்க. அலை அடிக்குதுல இந்த கல்ல எடுக்கிறேன். இந்த சைடு மட்டும் தான் அலை அடிக்குதா, அந்த சைடு அலை அடிக்கல. அந்த சைடு கல்லோட. ஐயோ. ஓகே, பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் நடக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. சூப்பர். இது வந்து செம்ம வியூவாக இருக்குங்க. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே. ஐயோயோ, பப்ளிக் எக்ஸாம் எழுதுவதனால் பீச்சில் கால் வைக்க அனுமதி இல்லை. பாய் பாய். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் போகிறோங்க. மாமி பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சில் வந்து கால் வச்சிட்டோங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு கால் வைக்காம எப்படின்றதுனால. எப்படிமா இருக்கு? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம் பாருங்க. இப்படியே முன்னாடி முன்னாடி போகிறாங்க. பாருங்கம்மா, சூப்பரா இருக்குங்க. ஓகே, வந்தீங்கன்னா தரங்கம்பாடி வந்துட்டு இந்த மாதிரி பீச்சுக்கு வாங்க. சூப்பரா இருக்கு. அலை ரொம்ப நல்லா ஃபோர்ஸாவே இருக்குங்க. சும்மா நிக்க தான் முடியும். ஆமா, நீங்க இறங்கி குளிக்கிற மாதிரிலாம் கிடையாது. முடியாது. ஆமா. ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு குல்ஃபி குல்ஃபி குல்ஃபி. மாமி என்ன பண்ண போறீங்க? ஐஸ்கிரீம். பீக்கு போட்டு வராது. பிளாக் கரண்ட் பார்த்துங்க. நான் மட்டும் தான் பிஸ்தா குல்ஃபி. அழகா இருக்கா? நல்லா இருக்கு. ஐஸை நல்லா சாப்பிட்டோம். கருவாடு இருக்கு பாரு. தெரில எங்கே போகிறோன்னு. ஆனால் போகும். மீன் வாங்கலான்ட்டு ஹார்பர் போகலான்னு சொல்லிட்டு தெரில. சரி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ஆமாம். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து வரும்போதே இந்த மாதிரி எசென்ஷியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போனா தலை வர ரொம்ப சௌகரியமாக இருக்கும். என்ன எடுத்துகிட்டு வருவேன்? எசென்ஷியல்ஸ்.
செருப்பு தான் ஆக்சசரிஸ். எங்கள் மாமாவின் ஆக்சசரிஸ். ஸோ எங்கள் வீட்டில் பேசுவாங்க, கல்லாச்சிலே தான் பேசுவான். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 பேர் வந்திருக்கோம். ஆனால் இங்கே எந்த மீனும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியவில்லை. இங்கே என்னம்மா ஏலம் விடுவாங்களா? என்ன சொன்னாங்க? அங்க மீன் இது ஏதோ இருக்கான். இங்க ஏதாவது மீன் இருந்தா ஒரு கிலோ அது வாங்கிட்டு போய் வைப்போம். ஆமா, அதனால டேரனும் நேனா தான் பாருங்க மீன் பொட்டிலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க மீன் கிடைக்கின்ற நம்பிக்கையில தூக்கிட்டு வந்திருக்காங்க. சரி, மீன் கிடைச்சா நல்லா வறுத்து சாப்பிட வேண்டியதா வீட்டுக்கு போய். ஆமா, அவங்க 2 பேருக்கு ஆசை. டேரனுக்கு வந்து ராட்டு வாங்கணும்னு ஆசை, எங்க பாபாக்கு மீன் வாங்கிட்டு போகணும்னு ஆசை. ஆமா, இந்த சிங்கர் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா நாங்க இந்த மாதிரி வேளாங்கண்ணிலாம் வரும்போது தரங்கம்பாடி வரும்போது கொடுத்து விட்டுருக்கலாம். ஆமாமா, சரி ஓகே விடுங்க. அவன் ஃபோன் வச்சிருப்பான். போட்ட முன்னாடி அங்கெல்லாம் போகும்போது மட்டும் நாங்கள் இந்த மாதிரி மீன்லாம் வாங்கிப்போம். அப்போதான் அந்த சிங்கர் ஆள்லாம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். என்னம்மா, அம்மா வந்து அப்படியே பொரிச்சு தருவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மீன் வாங்கினா எனக்கு தான் வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. கரெக்டாக சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு தான் வேலை அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து உடனே க்ளீன் பண்ணி உடனே மசாலா பரட்டணும் வீட்டுக்கு போகணுன்னு. சரி அம்மா, எதுவும் கிடைக்கல போல இருக்குமா? ஆமாம்மா, சரி எதுவும் கிடைக்கல போல இருக்கு. இது வந்து மார்னிங் டைமில் கிடைக்குமா? அது மட்டும் கன்ஃபார்ம் கேட்டுட்டு வந்தோம் நாங்கள். ஆமாம், மார்னிங்கில் கிடைக்குது. உடனே போட்டில் இருந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து தராங்க மீன். ஸோ நீங்களாம் வந்து தரங்கம்பாடி வரீங்க அப்படின்னா மார்னிங் வந்தீங்கன்னா நீங்களும் மீன் வாங்கி செல்லலாம். போயிட்டு அப்படியே வந்துருவாங்க. ஆமாம், இது வந்து இப்படி நீங்கள் பார்த்துக்கினே போகலாம். பாத்தீங்கன்னா அந்த எண்டுக்கு திருப்பி பாத்தீங்கன்னா திருப்பி இப்படி வந்துடணும். ஆமா, பாத்தீங்கன்னா போயிட்டு பாத்துக்கினே வந்துடணும். எங்கேயார சூப்பரா இருக்குதுங்க இந்த வியூ. எத்தனை பேருக்கு கடலை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும்? என்ன பாவா எண்டுக்கு போகுது. வாவ், நேனா மறுபடியும் கார் திரும்ப முடியுமா? இங்க பாரு கடல். ஏய், திருப்பி இப்படி கார் திரும்ப முடியுமா? எப்ப நேனா திருப்புவீங்க? நான் திருப்பலையா? ஐயோ பயமா இருக்குது. ஆமா, பெரிய வண்டியே திரும்புதுல்ல, அப்ப நம்மளால திரும்ப முடியாது. ரவுண்டானா இருக்குண்டி, அங்க நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு வருவான். இதான் இந்த தண்ணி அலை அடிக்காம இருக்கு, இந்த கல்லு போடுறது. அலை அடிக்காத தண்ணி. ஓ, அப்ப நம்ம வந்திருக்கும் போது போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, அதுக்கு தான் அந்த கல் எடுத்து வச்சிருந்தாங்க. ஓகேங்க, இந்த ஹார்பர் வியூ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரா ஒரு ரோடு, 2 சைடு கடல். ஆமா, அப்படியே எங்களோட சூப்பரா இருக்கு. ஆமா, நிக்கிறீங்களா? சூப்பரா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடல் வந்து நீங்கள் இப்படி இருந்து பார்க்க ரவுண்ட் காட்டுங்க, அழகா இருக்கு. அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போகுது பாரு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்ன வேலை பார்க்குறா பாருங்க. சூப்பரா இருக்கு, வியூ சூப்பர். பாபா எடுக்கணும் நடுநாள் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்து ஒரு நாள் நம்ம நின்னா நல்லா சூப்பரா கருப்பா நல்லா ஆகலாம். ரேஷ்மாக்கு அப்படிதான் ஆசையா. அதனாலதான் நாங்க நிறைய சன்ஸ்கிரீன் போட்டோம். எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலும் சன்னு கண்டிப்பா உள்ள போயிடும். உள்ள போயிருது. சும்மா அதெல்லாம் சொல்லிக்கலாம். என்ன உள்ளலாயி டான்ஸ் உள்ளலாயி என்ன தம்பி? உள்ளலாயி உள்ளலாயி என்ன லாயி? என்ன லாயிடா தம்பி? உள்ளலாயி டாரன் ஏல வேல்ல ஏத்துறாங்க. என்ன மீன் அது? நண்டு பாபா இல்லையா? நண்டு ஏதோ ஒரு மீன் சுத்தாது. என்ன மீன்? க்ளோஸ் பண்ணுமா? ஐயோ தெரியாம ஏறிச்சு கலக்குது. என்ன தெரியுது? என்ன மீனே தெரியல எனக்கு. மீனெல்லாம் இருக்காங்க. மீன் யாரும் விக்கல. மீன் இங்க இருக்கு, கண்டெய்னர்ல ஏத்துறாங்க. மீனெல்லாம் வந்து கண்டெய்னர் ஏத்துறாங்க. அங்க இறங்கி பாப்போமா? தரமாட்டாங்கம்மா, எப்படிமா தருவாங்க? கண்டெய்னர் ஏத்துறாங்க. சும்மா அந்த சைடு ஃபுல்லா வந்து வலை தான் வந்து பின்னிட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க மீன் நினைச்சோம், மீன்லாம் இல்ல. ஆனா அங்க மீன் கொட்டிட்டு இருக்காங்க லாரில ஏத்துறதுக்கு. அது என்ன மீனே தெரியல, கருப்பு கருப்பா இருக்குன்னு. அங்க இருக்குது மீன். செம கபடி இது. ஆமா, ரொம்ப கப்பா இருக்குங்க. அம்மா என்னமா இது? வல்லா இருக்குதா? ஏதுரி மாட்டீங்களா? பச்சை மாதே. ஆமா, பச்சை தான்.
அது சேப்பக்கிழங்கா அங்கே இருக்கு. இது இல்லையே, அதுதான் இது புடிக்கிழங்கு. இது சரி சரி. ஒரு நாள் ஜூஸ் போட்டால் குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன வேணும்னு சொல்லு, ஆர்டர் போட்டுருவோம். நீனா பார்த்தீங்கன்னா மின்ட் வாட்டர், ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் அது சூடாக இருக்கு. அதான் ஹாட் வாட்டர். அழகாக இருக்கு. ஆம்பியன்ஸ் இஸ் குட். என்னம்மா மின்ட் டேஸ்ட் இருக்கா? ட்ராகன் சிக்கனோட ப்ரெசன்டேஷன் வந்து அமேசிங்காக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த சிக்கன் லாலிபாப். செஞ்சுருக்கோமே நம்ம வீட்டில். வாங்கிட்டு வாங்க பாப்பா, அதெல்லாம் சொல்லுவோம். அம்மைக்கு பாருங்க. யாரும் ப்ரான் எனக்கும் வேண்டாம். ஃபுல்லாக சாப்பிட போகுதுடா. இது வந்து பிளெயின் பிரியாணி. பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி. அம்மா டேஸ்ட் எப்படி? ட்ரெஸ் கலர்லேயே பார்த்தீங்கன்னா சோடா வந்தது. திஸ் இஸ் மில்க் ஷேக் அண்ட் திஸ் இஸ் சோடா. ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃபுட்டு. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வெட்டிங் டேவே இன்னைக்கே கொண்டாடுறோம். ஆமாம், இது ப்ரீ வெட்டிங் ஆனிவர்சரியாக மாறிடுச்சு. ஓகே, ப்ரீ வெட்டிங் ஆனிவர்சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேக் வாங்குறதுக்கு ஐபேக்கோவில் தான் வந்திருக்கோம். நான் கிளாசிக்கில் வாங்கலான்னு, எங்கள் பாபா வேணாம் நான் ஐபேக்கோலே வாங்குறேன் நானுன்னாரு. ரேஷ்மா டேரன் சும்மா இருப்பாங்கண்ணே, நான் அங்கேயே வாங்குவோண்ணேண்ணா அப்படின்ட்டாங்க. ரேஷ்மாவும் டேரன் தான் வந்து கேக் செலக்ட் பண்ணாங்க. அடுத்த நாள் எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் மட்டன் குழம்பு மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட ஷார்ட்டில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஈவினிங் போல் கேக் கட் பண்ணிவிட்டு டின்னருக்கு போகலான்ட்டுங்க. நாங்கள் வந்து தேன் மிளகு தாங்க கொளுத்துறோம். ஏன்னா இது வந்து 22nd ஆனிவர்சரி, அதனால வந்து தேன் மிளகு 2னால 2 கேண்டில்ஸுங்க. ஆமாம், இந்த தடவை வெட்டிங் டேக்கு கொளுத்தியாச்சு. ஓகே, சூப்பர். நைனா அப்படியே இருங்க ஒரு ஃபோட்டோ. ஓகே, ஹாப்பி ஆனிவர்சரி. சூப்பர். என்னப்பா மெழுகு ஊறவே இல்லைப்பா. சூப்பர். ஓகே, இங்கே பாருங்கம்மா. நைனா நீங்க ஓகே. அம்மா வந்து இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. பாதி கேக்கு எடுத்துருவாங்க எங்கள் மம்மி. இப்போ வந்து நான் வந்து நெய்னாக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா. 2 பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கேன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஓகே, என்கிட்ட காட்டவே இல்லை. 2 பேரும் எடுத்து உள்ளே போயிட்டாங்க. பிரிங்க நேனா, பிரிங்க. இதை வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? யூடியூப் சேனலில் தான் நான் வந்து கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின கிஃப்ட்டுங்க இது. இது பார்த்தீங்கன்னா பிரிக்கட்டும், நான் சொல்கிறேன். திருப்புங்க நேனா, திருப்புங்க. நல்லா இருக்கா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து அம்மாக்கும் நேனாக்கும் கொடுத்த கிஃப்ட்டுங்க. இது வந்து ரெசின் ஆர்ட்டில் வந்து ஃபோட்டோ இருக்கிற மாதிரி. நல்லா இருக்காமா? சூப்பராக்கா? இங்கே வர லைட் ஆஃப் பண்ணால் தான் தெரியுமா? ஓகே. ஸோ 22nd ஆனிவர்சரின்னு பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி ரெசினில் வந்து செஞ்சு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. கீழே இருக்கு பாருங்கம்மா, தெரியுதா?
லைஃப் லாங் வந்து வச்சுக்க போகிறது நம்ம. அதனால் இது வந்து ரொம்ப மெமரபுளான கிஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்க. நல்லா இருக்கா? ஓகே, சூப்பராக இருக்கானேண்ணா. இதில் வந்து பூவெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. இந்த மாலையில் இருக்கிற பூலாம் இருக்குல்ல, அதை தான் வந்து இதில் செஞ்சுருக்காங்க. எடுத்துக்கிறேன். நாங்கள் நேற்றுக்கே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். இவங்கெல்லாம் விட்டு போகக்கூடாது சார். திருப்பி நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி தான் போகிறோம். சாப்பிட்றதுக்கு போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் வந்து டின்னருக்கு போயிட்டோம். நம்ம ரேஷ்மா தான் வந்து எங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா போன ஹோட்டலுக்கே போய் இதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஆசிஃபேல சாப்பிட்டோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா திருச்சி ராக்ஃபோர்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டேரனும் சேர்ந்து இந்த பிளான் போட்டிருந்தோம். ஸோ நமக்கும் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். டெரஸில் போய் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற வியூவெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் நம்ம டின்னரு. அதனால் அங்கே தாங்க போயிருந்தோம். சரி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து லைட்லாம் போட்டு என்னமோ வெட்டிங் டேக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே இருந்தது. நான் சொன்னேன், என்னடி டிஃப்ரெண்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கியே பாருங்க, உங்களுக்காக தான் லைட்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அங்கே வந்து பெரிய டிவி ஒன்று இருக்குது. நம்ம வந்து அதை டிவி பார்க்குற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போனோடனே சூப்பு தான் வந்து ஆர்டர் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் சாப்பிட்ற ஃபீலே இல்லை. ஏன்னா ஹோட்டல்லேயே சாப்பிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் வைஸ் சொல்லும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நாங்கள் சொல்லவே மாட்டோம். டேஸ்ட் அப்படி ஒன்றும் இல்லை. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மலைக்கோட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக காத்தோட்டமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குதே தவிர சாப்பாடு ஓகே. ஆனால் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்போடு நீங்கள் போக முடியாது. என்னடி? ஆமாம், நாங்கள் ஒரு ப்ளசன்ட் ஃபீலுக்காக தான் மெயினாக வந்து இந்த ஹோட்டல் போனதே. இல்லை, நாங்கள் தெரியாது, எங்களுக்கும் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. ஆமாம், ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் டின்னர் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து ஆஹா ஓஹோ கிடையாது. டேஸ்ட்டு சொல்லணும்ல, அப்புறம் நீங்கள் போய் அங்கே சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே தாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். வரும்போது எங்கள் பாவா வந்து எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி தரணும்னு வாங்கி தந்தார். நாங்கள் திடீர்னு வந்து அந்த கடைக்கு போகும்போது நான் வந்து வீடியோ எடுக்கல. ரேஷ்மா கார்லேயே இருந்துட்டா. அப்புறம் வந்த உடனே பாவா கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து சிலுவை வாங்கினேன். என்னுடைய ஃப்ரெண்டு யாருன்னா எங்கள் ரேஷ்மா தான். அவளுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா நான் தான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போம். அம்மா பொண்ணாக இருக்க மாட்டோம். ரேஷ்மா தான் இந்த பிளானெல்லாம் போட்டு எனக்கு பண்ணா. ரேஷ்மா கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.